வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் போன் சம்மந்தப்பட்ட விட்டமின்ஸ்கள் குறைபாடுனால சில வலிகள் பிரச்சனைகள் வரும். அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து விட்டமின் D3 சன்ஷைன் விட்டமின் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து கால்சியம் மெக்னீஷியம். நிறைய பேருக்கு ஜாயின்ட் பெயினாக உடனே கடையில் போய் கால்சியம் வாங்கி போட்டுக்கிறாங்க. அது மாதிரி போடுறது நல்லதா அப்படின்னா ஒரு 5 நாள் 7 நாள் போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாத கணக்கில் போடுறாங்க. கெமிக்கல் கால்சியம், அதாவது நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது, கெமிக்கல் கால்சியம் இருக்குது. இப்போ கடையில் வாங்குறதுலாம் கெமிக்கல் கால்சியம். யூஸ்வலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கால்சியம் மட்டும் சாப்பிடக்கூடாது. கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் வேணும். இந்த கால்சியம் மெக்னீஷியம் ப்ளஸ் விட்டமின் D3 இது மூணும் இருந்து சன்ஷைன் இருக்கணும். இது எல்லாத்த விட இப்போ நீங்கள் நிறைய விட்டமின் மாத்திரை கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் D எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எப்படின்னா சின்ன மைல்டு வச்சு ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ணும். அந்த ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து போன் லெவலில் அப்சர்வ் ஆகும். ஒரு ஏஜ் வரைக்கும் தான் போனில் வந்து நம்ம அதை வந்து டெபாசிட் பண்ண முடியும். அதாவது 18 19 20 வயசு ஆனப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த 18 19 வயசு வரைக்கும் நல்ல கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் D சன்லைட்டில் இருக்கிற மாதிரி நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசு 40 வயசுக்கு மேலே போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஏஜ் ரிலேட்டடாக தான் வருமே, இயர்லியாக வராது. ஆனால் வெறும் கால்சியம் மெக்னீஷியம் மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்காங்க, இல்லை நல்ல எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் அந்த கால்சியம் இருக்கும். டெஸ்ட் பண்ணால் ப்ளட்டில் இருக்கும். ஆனால் போன் லெவலில் அது அப்சர்வ் ஆகிடுச்சா, எஸ்பெஷலி அபோவ் 25 ஏஜ் ஆனவங்க இருக்காங்கன்னா அப்போ சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம். எப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிட்றப்ப அன்னைக்கு நம்ம எனர்ஜிக்கு வேணும் இல்லையா, அன்னைக்கு மொபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு வேலைக்கு அந்த இதுக்கு இதுவாகும் ரத்தத்தில் இருக்கும். ஆனால் இள வயது நிலை சின்ன வயதுலேயே குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்து அவங்க நல்ல வெயிலில் விளையாண்டு நல்ல கால்சியம் மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்றப்ப அவங்களோட போன் டென்சிட்டி வந்து நல்லாயிருக்கும், போன்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இயர்லி ரொம்ப சின்ன வயசுலேயே போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு, பெண்களாக இருந்தால் மெனோபாஸில் இருக்காங்க, இளம் வயது பெண்கள் அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் அவங்களுக்கு மந்த் அந்த பிரச்சனை வர்றப்ப ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த கால்சியம் ரிச் ஃபுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பால் குடிக்க மாட்டாங்க, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். சில பேர் வீகனாக இருப்பாங்க, மில்க் ப்ராடக்ட் அனிமல் ப்ராடக்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் கட்டாயம் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். கால்சியம் மெக்னீஷியம் நான் சொன்ன மாதிரி கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின் D இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கிறதா இருக்கணும். நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, கெமிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ்னால் நீங்கள் மைல்டு டோஸ் எவ்ரிடே வேணாலும் எடுத்துக்கலாம். கடையில் விற்கிற அலோபதி சப்ளிமெண்ட்ஸ்னால் நீங்கள் ஒரு 10-12 நாள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 வீக் கேப் போட்டுட்டு அப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். எவ்ரி 6 months வந்து உங்களோட பிளட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் வருஷக்கணக்கு மாதக்கணக்கு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து கால்சிஃபிகேஷன் அதாவது போனில் வந்து பிளட்டில் வந்து நிறைய கால்சியம் எக்ஸ்ட்ரா ஆகி அது கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாய்கள்லையோ இல்லை எலும்புலையோ போய் கால்சிஃபிகேஷனாக அப்படியே கல்லாக ஆகிற மாதிரி ஆயிடுது. சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் வருது. ஸோ ஓவர் கான்ஷியஸாக ஓவர் டோஸும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது. நீங்கள் வீகனு மில்க் அலர்ஜி இருக்குது, உங்களுக்கு மில்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும். அது வந்து நேச்சுரல் சோர்ஸ் சப்ளிமெண்ட்ஸாக இருக்குது, ஃபுட்டு மூலமாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நார்மல் டோஸ் எடுத்துகிட்டா போதும், ஹெவி டோஸ் எடுத்துக்க வேண்டாம். டெய்லி எடுத்துக்கிட்டாலும் அப்பப்போ நடுப்புற ஒரு வாரம் பிரேக் விடணும். இது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறப்ப நிறைய தண்ணி குடிக்கணும். அது இல்லாமல் பயிற்சிகள் பண்ணணும். பயிற்சிகள் பண்ணால் தான் போனோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.